இப்போ நம்ம பார்க்குறது ரிஃப்ளெக்ஸாலஜி. இப்போ பார்த்துருக்கோம்ல, எந்தெந்த உறுப்புடைய கனெக்டட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம். நல்லா கவனிச்சுங்க. இந்த கட்டை விரலில் மேலே ஒரு விரல் கவர் ஆகக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் நமக்கு என்ன பாயிண்ட்? பிரெயின் பாயிண்ட். நல்லா தெரியும். பிரெயின் பாயிண்ட் வந்து நம்ம உடலில் வந்து நரம்பு மண்டலத்தை இயக்குறதெல்லாம் பிரெயின் தான். நர்வ் சிஸ்டத்தில் நிறைய பார்ட் இருக்குது. மோட்டார் நர்வ் சிஸ்டம் இருக்குது. அதே போல் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்லக்கூடிய நரம்பு மண்டலங்கள், சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றது. பல பகுதிகள் நரம்பு மண்டலம் இருக்கு. அப்ப 72,000 நரம்பு இணைப்புகள் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் தகவல்களை பிரெயினுக்கு உடனே எடுத்து செல்லக்கூடிய சிஸ்டம் தான் பிரெயின். இப்ப இருக்க ஒரு எறும்பு கடிக்குதுன்னு வச்சுங்க, எறும்பு கடிக்குதா கொசு கடிக்குதா பார்த்துட்டு அடிக்கிறோம், டக்குன்னு அடிச்சிடறோம். அப்ப அந்த உடல்ல தோள்கள்ல எது நின்னாலும் உடனே நமக்கு வந்து அந்த உணர்வுகள் தெரியுது. அப்ப அந்த தகவல்களை எடுத்து போறது என்னன்னா அந்த பிரெயினுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம். அது போல நினைவாற்றல், நல்ல நம்ம நினைவாற்றலை அதிகப்படுத்துவதும் அந்த நரம்பு மண்டலத்துடைய செயல்பாடுகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு டயபெட்டிஸ், இந்த சர்க்கரை நோய்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கால் பாதம் தான் அதிகமாக பாதிக்கப்படும். கால் பாதத்தில் மரப்புத்தன்மை, கால் பாதம் வந்து உணர்வற்ற சூழ்நிலை, கால் பாதத்தில் எரிச்சல், கால் பாதம் வந்து அப்படியே நரம்புகள் இழுத்தல், நீரோபதி அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் நிறைய பாதிப்புகள் வருது. அது காரணம் என்னன்னா இந்த கால் பாதத்துல சின்ன 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 நரம்பு சிஸ்டம் வந்து நிறைய இருக்கும் நரம்புகள். அந்த நரம்பெல்லாம் சர்க்கரை நோயினுடைய தாக்குதல்னால நரம்பு மண்டலம் சுத்தமா பாதிக்கப்பட்டு அந்த உணர்வுகளை மூளைக்கு செல்ல விடாம கால்கள் வந்து பாதிக்கப்படுது. அதனால வந்து கால்கள் நடக்க முடியாம கால் வீக்கம், கால்கள் கலரே சேஞ்ச் ஆயிரும், கருப்பாயிரும். அப்ப கால்கள் வந்து உணர்வற்ற சூழ்நிலை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே வந்து பண்ணிடுறாங்க. கால் வந்து உணர்வற்ற சூழ்நிலை இல்லாததுனால அப்படியே வந்து கால்கள் வந்து நமக்கு என்ன ஆகுது? புண்கள் ஏற்படும் போது அதிகமாக கால்கள் பாதிக்கப்பட்டு விரல்கள் டேமேஜ் ஆகி கட்ட விரல்களை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதனால வந்து நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி சிஸ்டத்துல கால் பாதங்களில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தூண்டப்படுவதற்கும், நரம்பு மண்டலம் சீராக இயங்குவதற்கும், தசை மண்டலங்கள் சீராக இயங்குவதற்கும், இந்த இரத்த குழாய்கள் கால் பகுதியிலே வந்து பெரிய பிக்கெஸ்ட் நர்வ் சிஸ்டம், இந்த முட்டி கீழே தான் பெரிய இரத்த குழாய்கள் நம்ம உடல்ல இருக்கு. இது வந்து சீரான இரத்த ஓட்டத்தை டைரக்டா வந்து ஹார்ட்டுக்கு எடுத்து செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் கால் பகுதியில அதிகமா இருக்கு, முட்டி கீழே. அதனால சுகர் பேஷண்ட் பார்த்தா கால் பகுதியில் இந்த பக்கம் தான் அதிகமாக கருப்பாயிடும். அதிகமாக கருப்பாகி கால்கள்லாம் வீக்கத்தை கொடுக்கும். ஆக நம்ம கால் பகுதியில் கொடுக்க அழுத்தத்தின் காரணமாக இந்த 10 உறுப்புகளும் நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன ஆகுது? 7 நாளமில்லா சுரப்பிகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இது மாதிரி அழுத்தம் கொடுப்போம். இப்போ வந்து நம்ம இது மாதிரி அழுத்தம் கொடுக்கணும்னா இப்போ கொடுக்கக்கூடிய பாயிண்ட் வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலத்துக்கு தொடர்புடைய புள்ளி. அதுபோல் இந்த பகுதிகளில் நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது இந்த அழுத்தத்தின் காரணமாக சுருக்க நிலையில் இருக்கிற இரத்த குழாய்கள் நல்லா விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதியிலும் போகும். ஒரு பைப்பு இருக்கு, மோட்ரு, தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சில நாள் தண்ணி வரல, பைப்பு வந்து அமுகி போயிருக்கு. அமுகி போனா தண்ணி சொட்டு சொட்டா வரும். அந்த அமுகி இருக்கிறத எடுத்து விட்டீங்கன்னு வச்சுக்க, தண்ணி கடக்கடன்னு வந்துடும். அதே மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் நம்ம உடல் இயக்க நிலையில இருக்கு. அப்ப இரத்த குழாயெல்லாம் என்ன இருக்கும்? படிமன்கள், சர்க்கரை படிமன்கள், இந்த கொலஸ்ட்ரால் படிமன்கள், அப்ப கால்சியம் படிமன்கள், இதெல்லாம் அனைத்து குழாய்கள் சுருக்க நிலைக்கு வந்துடும். அப்ப ரத்தம் ஸ்லோவா போகும். அப்ப அழுத்தத்தின் காரணமாக அது விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடல்ல எல்லா பகுதியிலும் செல்வதற்கு உதவும். அதனால வந்து உடல் வந்து நல்ல சுறுசுறுப்பு தன்மை ஏற்படும், மதமதப்பு இருக்காது, நினைவாற்றல் நல்லா இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு 100% நம்ம ரிஃப்ளெக்ஸாலஜி நமக்கு பயன்படும். ஆக ரிஃப்ளெக்ஸாலஜியை முழுமையாக கற்று பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த அரிய வாய்ப்பு. 30 ஆண்டுகள் அனுபவம் மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு கற்று பயன்பெற அரிய வாய்ப்பு. பயிற்சி வகுப்பானது சென்னையில் நடைபெறுகிறது. 3/8/2025 டிப்ளமா இன் ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நடைபெறுகிறது. புதிதாக பயிற்சியில் சேர விரும்புவோர் உடன் தொடர்பு கொள்ளவும். 9446411062. நன்றி, வணக்கம்.